Okay. So you're all ready? You finished all your competition and competitive spirit and everything? உங்களுடைய எல்லா போட்டிகளையும் போட்டி உணர்வுகளையும் முடித்து விட்டீர்களா? எல்லாரும் செய்தி கேட்பதற்கு ஆயத்தமா? Right. Can we start? துவங்கலாமா? Okay. We're going to turn to Luke chapter 19 and looking at verse 15 to 21. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 15 முதல் 21 வரை உள்ள வசனங்களை நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 19 15 முதல் 21 வரை. அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். அப்படியே இரண்டாம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோட வரப்பற்றி கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், Okay. Now you know this parable. இந்த ஒரு உவமை நாம் அனைவரும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். How much pound that he gave for each? ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு ராத்தல் கொடுக்கப்பட்டது? எவ்வளவு கொடுக்கப்பட்டது உங்களுக்கு? ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு கொடுக்கப்பட்டது? Verse 13. 13வது வசனம். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று. Everybody was given one. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று கொடுக்கப்பட்டது. There is another parable very similar to this. இதற்கொத்த இன்னொரு உவமையும் உண்டு. Right? That we all know. அது நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும் என்று நான் நினைக்கிறேன். So don't confuse. That's why I am saying. அந்த இரண்டுக்கும் நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். In Matthew chapter 25 we read that. மத்தேயு 25வது அதிகாரத்தில் அதை நாம் வாசிக்கின்றோம். I'll just read one verse there to show one thing. அங்கே ஒரு வசனத்தை ஒரு விஷயத்தை காட்டுவதற்காக நான் வாசிக்கின்றேன். Read verse 15. 15வது வசனத்தை பாருங்கள். அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். Okay, so this is another parable. இது இன்னொரு உவமை. This is in another place. இது இன்னொரு இடத்தில் சொல்லப்பட்டது. Okay, so this is two different. ஆகவே இவை இரண்டும் 2 வெவ்வேறானவை. See, you should understand, God knows to whom he should give 1 talent, okay? ஆண்டவருக்கு யாருக்கு 1 தாலந்தை கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். Did you understand that? அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? He gave 5, 2 and 1 to 3 different people. அவர் 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து என்று 3 வித்தியாசமான நபர்களுக்கு பிரித்து கொடுக்கிறார். What was the measurement according to which it was given? அது எதன் அடிப்படையில் இப்படி 5, 2, 1 என்று அவர் கொடுத்தார்? அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக. So he knows to whom 1 should be given, he knows to whom 5 should be given also. யாருக்கு 1 கொடுக்கப்பட வேண்டும் என்றும் யாருக்கு 5 கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவார். So we are responsible for whatever talents we are given, that's all. ஆகவே நமக்கு கொடுக்கப்படுகிற எந்த ஒரு தாளந்திற்கும் நாம் பொறுப்பாளிகளாய் இருக்கிறோம், அவ்வளவுதான். So here we see 1 talent is given for each. இங்கே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்து கொடுக்கப்படுகிறது. But 3 people are coming and giving, 3 sample people are coming and giving account of that. அந்த கொடுக்கப்பட்ட தாளந்தையிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்த 3 பேர் உதாரணமாக இங்கே சொல்லப்படுகிறார்கள். Now there is one word that I want you to focus here. அங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தையை நான் மையப்படுத்த விரும்புகிறேன். In the verse 17 it says, because thou hast been faithful in very little. 17வது வசனத்திலே, நீ கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால். That is my topic today. இன்றைக்கு என்னுடைய தலைப்பும் அதுதான். Faithfulness in what we do for God. தேவனுக்கு செய்கின்ற விஷயங்களில் நம்முடைய உண்மை. See, many times we think, அநேக நேரங்களில் நாம் யோசிக்கின்ற விஷயம், I want to do something great for God. ஆண்டவருக்காக நான் பெரிய விஷயத்தை செய்ய வேண்டும்.
That is always our thought. அதுதான் நம்முடைய சிந்தையில எப்பொழுதும் இருக்கிறது. But we should understand what God is expecting from us. ஆனால் தேவன் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். What is he expecting? அவர் என்ன எதிர்பார்க்கின்றார்? Be faithful in very little. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இரு. That's what the person who had 1 pound, he multiplied into another 10. அதனால தான் ஒரு தாளந்தை பெற்றவன் அதை பெருக்கி 10 தாளந்துகளாக மாற்றினான். To him it is said like that. அவனுக்கு தான் இப்படி சொல்லப்பட்டுள்ளது. You were faithful in very little. நீ கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தாய். That is what he is expecting. அதைத்தான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். We were looking at personal evangelism. நாம் தனிநபர் ஊழியத்தை குறித்து கடந்த செய்தியிலே சிந்தித்தோம். Okay. Personal evangelism is not like now preaching like this. Okay. தனிநபர் ஊழியம் என்று சொல்வது இது போன்ற ஒரு பிரசங்கம் பண்ணுகிறது அல்ல. Here they will say, no, Thomas Sergis will come and speak. இங்கே சொல்வார்கள் தாமஸ் வர்கீஸ் வந்து பேசுவார் என்று சொல்வார்கள். In personal evangelism, nothing like that. தனிநபர் ஊழியத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. Nobody will know you are doing personal evangelism by anybody. நீங்கள் தனிநபர் ஊழியத்தை செய்கிறீர்கள் என்று எவராலும் அறியவும் முடியாது. That may be very little. அது கொஞ்சம். But be faithful in that. ஆனால் அந்த கொஞ்சத்தில் உண்மையா இருக்க வேண்டும். That is what we are going to study today. அதைத்தான் நாம் இங்கே படிக்க போகிறோம். Now what is faithfulness? உண்மையா இருத்தல் என்றால் என்ன? Faithfulness is consistency in character regardless of recognition or reward. Consistency in character, you know, regardless of any reward or recognition. எந்த ஒரு பெரிய பிரதிபலனும் அல்லது பெரிய நன்மதிப்பையும் எதிர்பாராமல் நற்செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருத்தலே உண்மைத்தன்மை. You are faithful in something consistently. That means you do it very faithfully every day. You are doing it even if nobody knows that you are doing it or not. ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் உத்தமமாய் உண்மையாய் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். அந்த செய்கின்ற செயலை எவரும் அறிகின்றார்கள் அறியவில்லை என்பதை கருத்திலேயே கொள்ளாமல். Being faithful in small things means doing the ordinary with extraordinary care, intention and integrity because you are doing it for God. கொஞ்சத்திலே உண்மையை இருத்தல் என்பது சாதாரண விஷயங்களை செய்யும் போது கூட அசாதாரணமான கரிசனையோடும் அசாதாரணமான கருத்தோடும் உண்மையோடும் தொடர்ச்சியாக தேவனுக்காக செய்கின்றோமே என்ற எண்ணத்தில் உத்தமமாய் செய்தல். That is faithfulness. அதுதான் உண்மைத்தன்மை. It's very little. அது கொஞ்சமே. Nobody is seeing it. அதை யாரும் பார்ப்பதும் இல்லை. But I do it with very extraordinary care because I am doing this for God. ஆனால் அசாதாரணமான நிலையிலே நான் மிகுந்த ஜாக்கிரதையோடு அதை செய்கிறேன். காரணம் தேவனுக்காக அதை செய்கிறேன். Think about Noah. நோவாவை குறித்து யோசித்து பாருங்கள். How many years he preached? எத்தனை வருடங்கள் அவர் பிரசங்கித்தார்? எத்தனை வருடங்கள் பிரசங்கித்தார்? 120. I also thought 120, okay? நானும் கூட 120 என்று தான் நினைத்தேன். It's not given in the Bible actually. வேதத்திலே அது சரியாக சொல்லப்படவில்லை. Many years he preached. பல வருடங்கள் அவர் பிரசங்கம் பண்ணினார். Okay, imagine if he preached for 100 years. 100 வருடங்கள் பிரசங்கித்தார் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். Okay, in the 50th year, 150வது வருடத்தில் his wife is asking. அவருடைய மனைவி கேட்கிறார்கள். Morning he is getting ready. காலையில அவர் எழுந்து ஆயத்தப்படுகிறார். Where are you going? எங்க போறீங்க? So he said, I am going to preach. நான் பிரசங்கம் பண்ண போறேன். Okay, 50 years you preached. 50 வருஷங்கள் பிரசங்கம் பண்ணீங்க. How many people confirmed they said they will come to the ark? எத்தனை பேர் நாங்க பேழைக்குள்ள நுழைவோங்கறத உறுதிப்படுத்தி இருக்காங்க? How many? எத்தனை பேர்? 0. ஒருத்தரும் கிடையாது. What will be Noah's response? நோவாவினுடைய பதில் என்னவாக இருக்கும்? 0. ஒருத்தரும் கிடையாது. But I will go. ஆனா நான் போவேன். Why? ஏன்? God told me. கர்த்தர் சொன்னார். I am not looking at result. நான் விளைவுகளை பார்ப்பதில்லை, பலன்களை பார்ப்பதில்லை. 50 years I preached. 50 வருடங்கள் நான் பிரசங்கித்து விட்டேன். Nobody came. ஒருவரும் முன்வரவில்லை. But even then next day getting morning and going and doing, that is faith. ஆனாலும் அடுத்த நாள் வழக்கம் போல எழுந்து தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக போகிறாரே, அதுதான் உண்மையாய் இருத்தல். Do you do like that? நீங்கள் அப்படி செய்வீர்களா? That is what God is looking. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கின்றார். You don't need to do big things and ஆண்டவருக்காக பெரிய விஷயத்தை எல்லாம் செய்ய வேண்டாம். Be faithful in very little. கொஞ்சத்திலே உண்மையாய் இருங்கள். Look at this. See, when he said in verse 13, 13வது வசனத்திலே அவர் இப்படியாக சொல்லுகின்றார். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். See, only 1 pound is given. ஒரு ராத்தல் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. It is very small. அது ரொம்ப கொஞ்சம். But that 1 pound will keep you occupied till he comes. ஆனால் அந்த ஒரு ராத்தலே அவர் வரும் வரைக்கும் உங்களை அலுவலிலே வைத்திருக்கும். Did you see that?
அதை நீங்கள் பார்த்தீர்களா? Occupy till I come. நான் வருமளவும். Look at the scripture. வேதத்தை பாருங்கள். This is one talent that God has given for us. ஆண்டவர் கொடுத்த ஒரு ராத்தல், ஒரு தாளந்து இது ஒன்று. See, whatever God has given for you as a resource to use for him, that is a talent, right? ஆண்டவருக்காக பயன்படுத்துவதற்காக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எதுவுமே ஆண்டவர் கொடுத்த ஒரு தாளந்தாக தான் இருக்கிறது. Right? You have to be faithful in that. அந்த தாளந்திலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Take this scripture. இந்த உதாரணமாக வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Has anybody studied and said, brother, I finished? இதெல்லாம் யாராகிலும் ஒருத்தர் படித்துவிட்டு, சகோதரனே நான் முற்றிலுமாக படித்து முடித்து விட்டேன் என்று சொல்லி இருக்கிறார்களா? It will keep you occupied till he comes. அவர் திரும்ப வரும் அளவுமாக அது உங்களை அலுவலிலே வைத்துக் கொண்டே இருக்கும். You will keep on studying. நீங்கள் படித்துக் கொண்டே இருப்பீர்கள். It will never get over. அது முடியவே முடியாது. Why? ஏன்? Because when he gave, ஏனென்றால் அவர் கொடுக்கும் பொழுது he said, occupy till I come. நான் திரும்ப வரும் பொழுதும் இதிலே நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னார். And then we see, இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், there are three kinds of people. அங்கே மூன்று விதமான மக்கள் இருக்கிறார்கள். One is very faithful. ஒன்று மிகவும் உண்மையா இருக்கின்ற ஒரு மனிதர். One is faithful. இன்னொன்று உண்மையா இருக்கின்ற மனிதர். One is unfaithful. இன்னொன்று உண்மையற்ற மனிதர். Right? In every Christendom there are people like that, right? கிறிஸ்தவ உலகத்திலே இது போன்ற மக்கள் மூன்று விதங்களிலே இருக்கிறார்கள். Some are very faithful. சிலர் மிக மிக உண்மை உள்ளவர்கள். And you would not even believe what they did in their life. அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் காலத்திலே சாதித்த காரியங்களை நீங்கள் நம்ப கூட முடியாது, அந்த அளவுக்கு உண்மையா இருந்திருக்கிறார்கள். Why? ஏன்? They were faithful. அவர்கள் உண்மையா இருந்தார்கள். They were very faithful. அவர்கள் மிகவும் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். Each and every time that was given by them, they are thinking, I have to do something for God. தங்களுக்கு கொடுத்த சின்ன சின்ன ஒவ்வொரு மணித்துளியிலேயும் ஐயோ நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டுமே என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். Some people are faithful. சிலர் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். Some people are unfaithful. சிலர் உண்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். We should be very careful where we are. நாம் எங்கு இருக்கிறோம் என்பதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். Look at verse 16. 16வது வசனத்தை பாருங்கள். When he is coming and giving that pound, what is he saying? அந்த ராத்தலை அவர் கொடுக்கும் பொழுது அந்த முதல் மனிதன் என்ன வந்து சொல்லுகிறான்? ஆண்டவனே, அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால், thy pound, உம்முடைய ராத்தலினால். Look at verse 18 also. 18வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால். Thy pound. உம்முடைய ராத்தல். In verse 20 also. 20லேயும் ஆண்டவனே உம்முடைய ராத்தல். Whatever is given by God, தேவனால் கொடுக்கப்பட்ட எதுவும், what is it? அது என்னது? It is his pound. அது அவருடையது. What is the problem we have? நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? When we pray, நாம் ஜெபிக்கும் பொழுது and ask God for something, ஆண்டவரிடத்தில் எதையாகிலும் கேட்கும் பொழுது, at that time it is belonging to him. அதை கேட்கும்போது கேட்கப்படுகிற விஷயம் தேவனுக்குரியது. When he gives to us, கிடைத்த உடனே it becomes us. அது நமக்குரியது. My house, என் வீடு, my car, என்னுடைய கார், my job, என்னுடைய வேலை, my house, என்னுடைய வீடு, right? But before that house was not there. அதுக்கு முன்னாடி அந்த வீடு இல்ல. What do you pray? எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க? God, ஆண்டவரே please give me a house. ஒரு வீடு தாருங்கப்பா. But when it comes to us, ஆனா நமக்கு வந்துட்டுனா it becomes us. அது நம்முடையது. God has left that ownership. No, that's what we ஆண்டவருக்கு அந்த think. உரிமைத்துவத்திலே அங்க பங்கில்லை. That's not what he said. அதுதான் அங்கே சொல்லுகிறான். அவன் அப்படி சொல்லவில்லை. When he is coming and submitting the account, அவன் அந்த கணக்கு ஒப்புவிக்கும் பொழுது, he is saying thy pound. அவன் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராத்தல். Always keep this in your mind. இதை உங்கள் மனதில் எப்பொழுதும் வைத்திருங்கள். Everything that God has given for you உங்களுக்கு தேவன் கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் belongs to him. தேவனுக்குரியதே. You may be handling it, நீங்கள் அதை ஒருவேளை கையாளலாம், but it belongs to him. ஆனால் அது தேவனுடையது. Okay, now he is coming and giving his account. அவன் வந்து தன்னுடைய கணக்கை ஒப்புவிக்கிறான். It became 10 more pounds. அது இன்னொரு 10 ராத்தலாக மாறிவிட்டன. And then the second one he is coming and he is giving he gained another 5. இரண்டாவது மனிதன் வந்து அதனாலே அந்த ஒரு ராத்தலினாலே 5 ராத்தலை ஆதாயம் செய்கின்றான். Let me ask you one question. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். What caused this increase? இந்த பெருக்கத்தை உண்டாக்கியது எது? இந்த பெருக்கத்துக்கு காரணமாக இருந்தது எது? இந்த பெருக்கத்துக்கு காரணமாக இருந்தது எது? Read that verse. அந்த வசனத்தை மீண்டுமாக பாருங்கள். Okay, 16. அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. Okay, anybody got an English Bible? ஆங்கிலத்தில் யாராச்சும் வாசிங்க. Yeah, somebody read it. Yeah.
thy pound gained 10 pounds. That is what it says. உம்முடைய ராத்தல் 10 ராத்தல்களை சம்பாதித்தது. So what caused the increase? அந்த பெருக்கத்தை கொண்டு வந்தது எது? That உம்முடைய ராத்தல். He is bringing the increase, okay? அவர்தான் பெருக்கத்தை கொண்டு வருகிறவர். Thy pound gained 10 pounds. உம்முடைய ராத்தல் 10 ராத்தலை ஆதாயப்படுத்தியது. Not my effort. என்னுடைய முயற்சிகள் அல்ல. Not what I did. நான் செய்தவை அல்ல. This is another problem. இது இன்னொரு பிரச்சனை. Brother, I came and I ministry, my ministry has become another 10 churches. Like that we speak, right? சகோதரனே, நான் வந்தேன், நான் என்னுடைய ஊழியம் இப்ப பெருகி இப்ப 10 சபையா மாறிடுச்சு, இப்படிலாம் நம்ம பேசுறோம் இல்லையா? Right? இல்லையா? What caused the increase? பெருக்கத்தை உண்டாக்கியது எது? He only does it. அவர்தான் பெருக்குகிறவர். The pound belongs to him. ராத்தல் அவருடையது. The increase also happens because of him. அந்த பெருக்கத்தை உண்டாக்குகிறவரும் தேவனே. Don't forget that. அதை நாம் மறந்து விட கூடாது. The pound belongs to him. அந்த ராத்தல் தேவனுக்கு உரியது. That is why he said thy pound. ஆகவே தான் அந்த மனிதன் சொல்லும்போது உம்முடைய ராத்தலினால் என்று சொல்கிறான். And he is saying thy pound gained 10 pounds. அவன் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல, உம்முடைய ராத்தல் இன்னொரு 10 ராத்தல்களை சம்பாதித்தது. Okay. Now then what is our role? அப்படி என்றால் நம்முடைய பங்களிப்பு என்ன? What is our role? His pound, அவருடைய ராத்தல், he is increasing it. அவர்தான் அதையும் பெருக்க செய்கிறார். Then what is our role? அப்படி என்றால் நம்முடைய பங்களிப்பு தான் என்ன? Stewardship. Be faithful in little. கொஞ்சத்திலும் உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். That is our role. அதுதான் நம்முடைய பங்களிப்பு. Did you get that? அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? Thy pound, உம்முடைய ராத்தல், thy pound gained 10 pounds. உம்முடைய ராத்தல் இன்னொரு 10 ராத்தல்களை சம்பாதித்தது. But what is my role? என்னுடைய பங்களிப்பு என்ன? Be faithful in very little. அந்த கொஞ்சத்திலேயும் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். Look at verse 17. 17 வசனத்தை பாருங்கள். See, when he came and said, I gained 10 pounds. உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்று அந்த மனிதன் முந்தினவன் வந்து சொன்னபோது, Okay, read verse 17. 17 வசனத்தில் எஜமான் என்ன சொல்லுகிறார்? எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றான். Okay. What was his role? அவருடைய பங்களிப்பு என்ன? Be faithful in very little. கொஞ்சத்தில் உண்மையாய் இரு. We also think, no, I am doing something big. That's what we all think, right? அநேகர் நம்மளே நினைக்கிற விஷயம், நான் ஏதோ பெரிய விஷயத்தை செய்கிறேன் என்று தான் நினைக்கிறோம் இல்லையா? Be faithful in very little. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருங்கள். That is what God is expecting. அதுதான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற விஷயம். Hudson Taylor said like this. ஹட்சன் டெய்லர் இவ்வாறாக சொன்னார், A little thing is a little thing, but faithfulness in a little thing is a great thing. கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் என்பது சின்ன விஷயமே, ஆனால் அந்த சின்ன விஷயத்தில் உண்மையுள்ளவனாய் இருப்பது என்பது பெரிய விஷயம். That's the great thing. அதுதான் பெரிய விஷயம். We should understand what is great and do that. எது பெரியது என்பதை அறிந்து அதை செய்ய வேண்டும். Okay, now if you come to the third servant, மூன்றாவது நபரை குறித்து நான் பார்க்கும் பொழுது, about the third servant only lot of things are mentioned here. அந்த மூன்றாவது மனிதனை குறித்து தான் ஏராளமான விஷயங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன. First thing, முதலாவது, what is the name of the first person? முதலாவது மனிதனுடைய பெயர் என்ன? Yeah? முந்தினவன். முந்தினவன். Second one? இரண்டாவது வந்தவனுக்கு இரண்டாம் ஊழியக்காரன். So what should be the third one? மூன்றாவது மனிதனுக்கு எப்படி வர வேண்டும்? Actually it should be the third one, மூன்றாவது ஊழியக்காரன் என்று தான் வர வேண்டும். But what is there? ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டுள்ளது? Another one. வேறொருவன் வந்து. Why? ஏன்? The other two are faithful. மற்ற இரண்டு பேரும் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். But now ஆனால் another one has come. வேறொருவன் வந்து விட்டான். So we see that even though they were very faithful and faithful, they are clubbed together, right? இங்க நான் பார்க்கின்ற ஒரு விஷயம், அவர்கள் மிக உண்மையுள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் ஒருமித்து இருந்தார்கள். You see this when it is talking about disciples also. இதை நீங்கள் சீஷரை குறித்து வாசிக்கும் பொழுது நீங்கள் இதை காண முடியும். Everybody is called disciples. எல்லாருமே சீஷர் என்று தான் அழைக்கப்பட்டார்கள். But in the scripture in 8 places the disciple is called by another name. ஆனால் 8 குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களிலே ஒரு சீஷன் மாத்திரம் வேறொரு பெயரிலே அறியப்படுகிறார். You know what it is? அது யார் என்று தெரியுமா? Okay, what is that? What name? No. Matthew chapter 26. மத்தேயு 26 திருப்பிக் கொள்ளுங்கள். Verse 14. 14வது வசனத்தை பாருங்கள். மத்தேயு 26:14. Yeah, what is the name? என்ன பேரு? 12 ஒருவனாகிய. Look at verse 47. 47வது வசனத்தை பாருங்கள்.
இப்படி அவர் இப்படி பேசுகையில் பன்னிருவரில் ஒருவனாகிய. This is the name that is referred 8 times in the Bible. இந்த பன்னிருவரில் ஒருவனாகிய என்ற இந்த சொற்றொடர் 8 முறை வருகிறது வேதாகமத்தில். And 7 times it is referring Judas. 7 முறை அது யூதாசை குறிப்பிடுகிறது. 1 time about another disciple. ஒரு முறை வேறொரு சீஷனை அது குறிப்பிடுகிறது. Who is that? அது யாரு? தோமா. Go to John chapter 20. யோவான் 20 திருப்பிக் கொள்ளுங்கள். And verse 24. அதுல 24வது வசனம். யோவான் 20:24. இயேசு வந்திருந்த போது பன்னிருவரில் ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. See, when the disciples are with the Lord, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சீஷர்கள் இருந்த பொழுது they are called disciples. அவர்கள் சீஷர் என்று அழைக்கப்படுகிறார்கள். When they are away, அவர்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போகும் பொழுது he was not there. அவன் அங்கே இல்லை. So what it is, he is referred as? அவனுக்கு எப்படி அங்கே சுட்டி காட்டப்படுகிறான்? One of the 12. பன்னிருவரில் ஒருவன். And Judas 7 times it was recorded. 7 முறை யூதாசை பொறுத்தமட்டிலே பன்னிருவரில் ஒருவன் என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது. So here also another one has come. இங்கேயும் வேறொருவன் வந்து விட்டான். Secondly, இரண்டாவதாக in verse 22 his name is called wicked servant. 22வது வசனத்திலே பொல்லாத ஊழியக்காரன் என்று நாம் வாசிக்கின்றோம். Okay, he is called a worthless servant. பொல்லாத ஊழியக்காரன். See what a way to be addressed, right? என்ன ஒரு எப்படி அழைக்கப்படுகிறார் பாருங்கள். After doing all the service for the Lord here in the world, இந்த உலகத்திலே ஆண்டவருக்கான எல்லா வேலைகளையும் ஊழியங்களையும் முடித்த பின்பு, and if you are not faithful, நீங்கள் உண்மையற்றவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், see how God will call you. கர்த்தர் உங்களை எப்படி அழைக்கிறார் என்று பாருங்கள். We have to be very careful. நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Fourthly, நான்காவதாக, now it's okay if I ask you one question, நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். what was the problem of this another man? இந்த வேறொரு ஊழியக்காரன் அல்லது வேறொருவனுக்கு இருந்த அவனிடத்தில் காணப்பட்ட பிரச்சனை என்ன? What is his problem? அவனுடைய பிரச்சனை என்ன? Laziness, ஒன்று சோம்பல், உண்மையற்ற தன்மை, not faithful, உண்மையற்ற தன்மை, தேவனுக்கு பயப்படாமல் இருப்பது. okay okay அவருடைய அறிஞ்சுன்னு சொல்ல முடியாது, அறியல, முழுமையா அறியவில்லை. look at verse 20 and 21. 20-21 பாருங்கள். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன், நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். Was that the real nobleman? உண்மையிலேயே அந்த பிரபு உண்மையிலே இப்படிப்பட்ட தன்மையுடையவரா? No, இல்லை. he did not know him. இந்த மனுஷன், இந்த வேறொரு ஊழியக்காரன் அந்த பிரபுவை சரியாக அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை. Listen to this very carefully. இதை நான் சொல்லுகிற விஷயத்தை நன்றாக கவனியுங்கள். What you do with your pound will ultimately reveal what you think of the Savior. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ராத்தலை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறீர்களோ அதுதான் நீங்கள் உங்களுக்கு அதை கொடுத்த ஆண்டவரை குறித்து என்ன புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்தும். Did you understand that? அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? What you do with your pound will reveal how much you know about your Savior. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ராத்தலை கொண்டு என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் உங்களுக்கு அதை கொடுத்த இரட்சகரை நீங்கள் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்தும். If you know the Savior well, உங்களுடைய இரட்சகரை நீங்கள் சரியாக அறிந்திருந்தால் what you will do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? You will use your pound properly. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ராத்தலை சரியாக பயன்படுத்துவீர்கள். He did not know him. அவன் அந்த பிரபுவை அறிந்து கொள்ளவில்லை. If he had known him properly, அவரை சரியாக அறிந்திருப்பானே ஆனால் he will not be lazy. அவன் எப்படி சோம்பலா இருந்திருக்க மாட்டான். He would not be unfaithful. அவன் உண்மையற்றவனா இருந்திருக்க மாட்டான். Did you understand that? அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? Now why are you sitting and studying the Bible? நீங்கள் ஏன் இங்கே உட்கார்ந்து கொண்டு இங்கே வேதாகமத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? Why they are asking you to come for the Bible study meeting? ஏன் இங்கே உங்களை வேதாகம கூட்டத்திற்கு பாடசாலைக்கு வர சொல்கிறார்கள்? Why? ஏன்? To know him. அவரை அறிந்து கொள்ள வேண்டும். What did Paul say? பவுல் என்ன சொல்கிறார்? In chapter 3 and verse 10 Philippians. பிலிப்பியர் 3:10 அவர் என்ன சொல்கிறார்? இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு, so I should know him. அவரை நான் அறிய வேண்டும். That is the goal of Paul. அதுதான் பவுலினுடைய இலக்காக இருந்தது. I should know him. அவரை நான் அறிய வேண்டும். What is your goal? உங்களுடைய இலக்கு என்ன? I should know him. அவரை அறிய வேண்டும்.
And if when I know him, நான் அவரை அறியும் பொழுது it will reflect in what I do with the pound that God has given. நான் அவரை குறித்ததான அறிவு அவர் கொடுத்த ராத்தலை வைத்து நான் என்ன செய்கிறேன் என்பதிலே அது பிரதிபலிக்கும். You have to be very careful. நாம் அதில் மிகுந்த ஜாக்கிரதையில் உள்ளவர்களாக We இருக்க cannot live like anybody, right? நாம் யாரையும் போல வாழ்ந்து விட முடியாது. We have only one life. நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. And we have to give account of what the pound that was given to us. நமக்கு கொடுக்கப்பட்ட ராத்தலினால் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்ததான கணக்கை நாம் ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறோம். Even though the word servant is used, இங்கே ஊழியக்காரன் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டாலும் it is not the servant that we are thinking, okay? நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறபடி நாம் கற்பனை செய்திருக்கிறபடியான ஊழியக்காரன் அல்ல அது. It is not like your low grade. ஏதோ அது குறைந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர் என்றல்ல, வேலைக்காரன். When you make 10 pounds, நீங்கள் ஒரு ராத்தலினாலே 10 ராத்தலை கொண்டு வரும் பொழுது for each pound increase you are given one city to rule. ஒவ்வொரு ராத்தலினுடைய பெருக்கத்திற்கும் நீங்கள் ஆளுகை செய்வதற்காக ஒவ்வொரு பட்டணம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. Are you a servant? அப்படி என்றால் நீங்கள் ஒரு ஊழியக்காரனா, நீங்கள் வேலைக்காரனா? இல்லை. You are going to rule with him and you are given, each is given a city. நீங்கள் அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறீர்கள். ஒவ்வொரு ராத்தலுக்கு தக்கதாக ஒவ்வொரு பட்டணம் உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. So we are not just servants that is handling the pound. ஆகவே இந்த ராத்தல்களை கையாளுகின்ற ஏதோ பணியாளர்களோ வேலைக்காரர்களோ ஊழியக்காரர்களோ அல்ல. You are going to rule with him. நாம் அவரோடு கூட ஆளுகை செய்ய போகின்றோம். And if you are faithful, நீங்கள் அதிலே உண்மையுள்ளவர்களாக இருந்தால் God will honor you. தேவன் உங்களை கனப்படுத்துவார். See, look at this verse 17. 17வது வசனத்தை கொஞ்சம் நன்றாக பாருங்கள். What did he say? அவன் என்ன எஜமான் என்ன சொல்லுகிறார்? எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றான். Okay, now he is saying here, இங்கே அவர் சொல்லுகிறார், in English it is well done. நல்லது என்று சொல்லப்பட்டது நன்றாக செய்யப்பட்டது என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டுள்ளது. You have done well. நீ நன்றாக செய்திருக்கிறாய். It is like a paradox actually. அது ஒரு முரண் தொகையாக இருக்கிறது. His pound, ராத்தல் என்னவோ அவருடையது, increase happened because of him. பெருக்கினது என்னவோ அவரால் தான் பெருக்கப்பட்டது. And then he is coming and saying well. ஆனால் அவர் வந்து சொல்றார், நல்லா செஞ்சிருக்கீங்க. How can this who can do like this? இது யார் இப்படி சொல்ல முடியும்? His pound, ராத்தல் அவருடையது, increase happened because of him. ராத்தலினுடைய பெருக்கமும் அவருடைய செயல். But he is coming and appreciating you. ஆனால் அவர் வந்து உங்களை வந்து பாராட்டுகிறார். Should he do that? அவர் அப்படி செய்யலாமா? செய்ய வேண்டுமா? That is our God. அதுதான் நம்முடைய ஆண்டவர். The pound belongs to him. ராத்தல் அவருக்கு உரியது. Everything that we have, nothing belongs to us. நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நமக்கு உரியதே கிடையாது. ஒன்றும் கூட நமக்கு உரியது கிடையாது. And if it is gaining also, அது அப்படியே பெருக்கப்பட்டாலும் that is because of him. அதுவும் அவராலே தான். He need not come and tell anything to you actually. அவர் உண்மையாகவே உங்களிடத்திலே வந்து பாராட்டாக எதையுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Suppose he comes and tells you, அப்படி ஒருவேளை அவர் வந்து சொன்னால், he is going to tell, okay, அவர் வந்து சொல்கிறார்னு வைத்துக்கொள்ளுங்க, well done, நல்லா செஞ்சீங்க. what you will say? நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்பிரயோஜனமான God, I didn't do anything. ஆண்டவரே நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை. But still God is coming and appreciating. ஆனாலும் கர்த்தர் வந்து நம்மை பாராட்டுகிறார். That is our God. அதுதான் நம்முடைய ஆண்டவர். What a great God we are serving. என்ன ஒரு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். We are not just simply living our life in this world, okay? ஏதோ நம்முடைய வாழ்க்கையை நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. Your job is only to be faithful in very little. உங்களுடைய ஒரே வேலை கொஞ்சத்திலே உண்மையா இருத்தல். Nothing else. வேறு எதுவுமே இல்லை. Pound belongs to him. ராத்தல் அவருடையது. The increase will happen because of him. அதனுடைய பெருக்கமும் அவராலே நடைபெறும். You be faithful in very little. நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையா இருங்கள். Don't think what you are doing is something big, brother. I did. Don't think like that. நீங்கள் செய்கின்ற ஏதோ பெரிய விஷயம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். You be faithful in very little. கொஞ்சத்திலே உண்மையா இருங்கள். That is God expecting. அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Now let me ask you another question. நான் உங்களிடத்தில் இன்னொரு கேள்வியை கேட்கட்டும். What was the motive of this noble man when he gave this 10 pounds? இந்த 10 ராத்தலை அவர் கொடுக்கும் பொழுது இந்த பிரபுவுக்கு இருந்த நோக்கம் என்ன? Was it the motive that the money should increase? இந்த ராத்தல்களை இவர்கள் பெருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமா? Did you get that? அதை புரிந்து கொண்டீர்களா? See, if we give 10 pounds to our servant, நம்முடைய வேலைக்காரர்களுக்கு 10 ராத்தலை கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். each one. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு கொடுக்கிறோம். What will be our motive? நம்முடைய எண்ணம் நோக்கம் என்னவாக இருக்கும்? Everybody should give 10. எல்லாரும் 10 சம்பாதிக்கணும்.
And then ultimately I should get 100. எல்லா இறுதியாக எனக்கு இதனால 10 கொடுத்து 100 கிடைக்கணும். Right? இதான நம்முடைய நோக்கம். What is the motive of this noble man? ஆனால் இந்த பிரபுவினுடைய நோக்கம் என்ன? Not money. அவருக்கு பெருக்கம் அல்ல விஷயம். How do you understand that? அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? How do you prove that his motive was not? அவருடைய நோக்கம் இந்த ராத்தல்கள் பெருக வேண்டும் என்பதல்ல என்பதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்? இரண்டாவது ஊழியக்காரன் 10 கேட்கல. ஓகே. He did not take that money back. அவர் திரும்ப அந்த ராத்தல்களை தனக்கு வாங்கிக் கொள்ளவில்லை. For every penny he is giving one city. ஒவ்வொரு ராத்தலுக்கும் ஒவ்வொரு பட்டணத்தை கொடுக்கிறார். With 1 pound you cannot build even one house, right? ஒரு ராத்தலினாலே உங்களால ஒரு வீட்டை கூட கட்ட முடியாது. Right? That's very small. அது ரொம்ப சின்னது, அற்பமான விஷயம். 1 pound only. ஒரு ராத்தல். But when you increase that 1 pound to another pound, ஆனால் அந்த ஒரு ராத்தலை இன்னொரு ராத்தலாக நீங்கள் பெருக்கும் பொழுது, you are given one city. உங்களுக்கு ஒரு பட்டணமே கொடுக்கப்படுகிறது. In one city how many houses are there? ஒரு பட்டணத்தில் எத்தனை வீடுகள் இருக்க முடியும்? Many houses. பல வீடுகள் இருக்க முடியும். Now you tell me what was the motive? அப்போ சொல்லுங்கள், இந்த பிரபு இவர்களுக்கு இந்த ராத்தல்களை கொடுப்பதற்கு பின்னால் இருந்த அவருடைய நோக்கங்கள் என்ன? Definitely not money. நிச்சயமாகவே அந்த பெருக்க வேண்டும் என்பதல்ல விஷயம். That is not the. See, when you work for God, நீங்கள் தேவனுக்காக வேலை செய்யும் பொழுது, don't think you are working so that God will become little better. No. ஆண்டவருக்கு ஏதோ உதவி செய்யறோம், அவருடைய நிலைமை கொஞ்சம் இன்னும் சிறப்பாக மாறும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் அவருக்காக வேலை செய்ய வேண்டாம். Right? சரியா? Never. அப்படி ஒருபோதும் செய்ய வேண்டாம். For one small increase of pound he is ready to give one city for you. உங்களால் அல்லது அவர் உங்களிடத்திலே கொடுக்கப்படுகின்ற விஷயத்தினுடைய ஒரு பெருக்கத்திற்காக, ஒரு ராத்திரியினுடைய பெருக்கத்திற்காக அவர் உங்களுக்கு ஒரு பட்டணத்தையே கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். That is God. அவர்தான் தேவன். That is how he is going to reward you. அப்படிதான் அவர் உங்களுக்கு பிரதிபலன் அளிக்க போகிறார். You are only faithful for very little. நீங்கள் கொஞ்சத்திலே தான் உண்மையா இருக்கிறீர்கள். And for that, if he gives okay, you gain for 1 pound I will give you additional 10 pound. That is also okay for us. அவருக்கு அப்படி நாம் ஒரு விஷயத்திலே கொஞ்சம் உண்மையா இருந்து, ஒரு ராத்தத்திலே உண்மையா இருந்து அவர் அதற்காக 10 ராத்தல் கொடுப்பதே நமக்கு பெரிய விஷயம் தான். Right? He could have given you gain for every 1 increase I will give you additional 10. ஒவ்வொரு ராத்தலினுடைய பெருக்கத்திற்கும் அவனவனுக்கு ஒவ்வொரு ராத்தலினுடைய பெருக்கத்திற்கும் 10 ராத்தல்கள் அவர் திரும்ப கொடுத்தாலே அதுவே பெரிய விஷயம் தான். But that's not what is given. ஆனால் அதுவல்ல அவர் செய்கின்ற விஷயம். For 1 increase of pound he is giving 1 city. ஒரு ராத்தலினுடைய பெருக்கத்திற்கு ஒரு பட்டணத்தையே கொடுக்கிறார். Now what is his motive? அப்படி என்றால் அவருடைய நோக்கம் என்ன? What is our what we get? நாம் என்ன பெற்றுக்கொள்கிறோம்? We are faithful in very little. நாம் கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிறோம். We are occupying ourselves with that. நாம் அதிலே அலுவலிலே இருக்கிறோம், அதிலே ஈடுபட்டு இருக்கிறோம். But all the profit from this is for him or for you? அதனால கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான லாபங்களும் அவருக்கா உங்களுக்கா? For us. நமக்கு. Many times we think I am serving the Lord. அநேக நேரத்தில் நாம் யோசிக்கின்ற விஷயம், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். As though we are doing it for him. ஏதோ அவருக்காக செய்கிறோம் என்று நினைக்கிறோம். Actually it is not like that, right? உண்மையாகவே அது அப்படி அல்ல. You are going to gain. நீங்கள் தான் அதிலே லாபத்தை பெறுகிறீர்கள். The most profit is going to come for us only. அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான லாபங்கள் நமக்கு தான் வரப்போகின்றது. Are you faithful? நீங்கள் உண்மையா இருக்கிறீர்களா? If you are faithful, நீங்கள் உண்மையா இருந்தால் you are going to gain. நீங்கள் தான் அங்கே லாபத்தை பெற போகிறீர்கள். The maximum profit is for you only. பெரும்பான்மையான லாபம் உங்களுக்கே. Don't think that I am coming for the meeting because God will be happy with me. நான் கூட்டத்திற்கு வருகிறதற்கு காரணம் தேவன் அதனாலே சந்தோஷப்படுவார் என்று நினைக்க வேண்டாம். If I do ministry, God will be happy about it. நான் ஊழியத்தை செய்தால் தேவன் அதிலே சந்தோஷப்படுவார் என்று நினைக்க வேண்டாம். No. இல்லை. It is for you. அது உங்களுக்காக செய்கிறீர்கள். If you do it, நீங்கள் அதை செய்தால் you will get profit. நீங்கள் தான் அதிலே லாபம் பெறுவீர்கள். Not very small things he is giving. ஏதோ சின்ன விஷயத்தை அவர் லாபமாக கொடுப்பதல்ல. He is not going to give additional pound for you. கூடுதலாக ராத்தல்களை அவர் உங்களுக்கு கொடுக்கிறவர் அல்ல. For each increase of pound is giving 1 city. ஒவ்வொரு ராத்தலினுடைய பெருக்கத்திற்கும் ஒரு பட்டணத்தையே அவர் கொடுக்கிறார். What a great God. என்ன ஒரு பெரிய தேவன். Nobody like this in the world. அவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்திலேயே இல்லை. Go and serve him. போய் அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். Wholeheartedly you do. முழு மனதோடு சேவை செய்யுங்கள். What is your role? உங்களுடைய பங்களிப்பு என்ன? Do be faithful in very. கொஞ்சத்திலே உண்மையா இருங்கள். Now what is the challenge for being faithful? உண்மையா இருப்பதிலே இருக்கக்கூடிய சவால்கள் என்ன?
Why we are not able to do it? ஏன் அதை நாம் செய்ய முடியாமல் இருக்கிறோம்? What is the challenge? உண்மையா இருத்தலில் இருக்கக்கூடிய சவால்கள் எவை? Nothing. நான் நிறைய பேர் நிறைய ஆன்சர்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. உண்மையா இருந்தா பாதிப்புகள் உண்டாகும். No. I told you reward is bigger than what you do, right? நீங்க செய்யற கொஞ்சமா உண்மையா இருந்தாலுமே பட்டணமே கிடைக்க போதுன்னு சொல்லியிருக்கேன் ஒரு ராத்திரி நிறைய பேர் இருக்கிறதுக்கு. அதனால பிரதிபலன் பெருசு. அப்படி என்று சொன்னால் உண்மையா இருப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சவால்கள் என்ன? உலகத்துல போராட்டம் இருக்கும். So what? அதனால என்ன? அதான் லாபம் பெருசா இருக்கு. If in worldly, if you work, you have to work hard, right? உலக வேலையில நீங்க இந்த மாதிரி லாபத்தை அடையணும்னா நல்ல கடினமா வேலை செய்யணும். கரெக்டா? Right? சரியா? Will you say work is very hard, brother? I don't want salary. Will you say that? எனக்கு சம்பளம் வேண்டாம் பிரதர், எனக்கு வேலை ரொம்ப கடினமா இருக்குன்னு விட்டுருவீங்களா? I'll stay at home. நான் வீட்டிலே இருந்துக்கிறேன்னு சொல்வீங்களா? No. இல்லை. Okay. The first thing is, முதலாவது விஷயம், there is a delay in reward. பிரதிபலனிலே கிடைக்கப் பெறுவதிலே ஒரு தாமதம் இருக்கிறது. Right? இல்லையா? If God says today you go and give 10 tracts, இன்னைக்கு நீங்க போய் 10 கைப்பிரதிகளை கொடுத்துட்டீங்கன்னா, today evening I will give you 5,000 rupees. இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் போடுறேன்னு ஆண்டவர் சொன்னார்னு வெச்சுக்கோங்க. Who will not go? யார் தான் கைப்பிரதி ஊழியத்துக்கு போக மாட்டாங்க? Even unbeliever will go, right? அவிசுவாசி கூட போயிடுவாங்க ஊழியத்துக்கு. Why we don't go? நாம ஏன் போறது இல்ல? Brother, it is heaven only we are going to get. பரலோகத்துல தான் எல்லாம் கிடைக்க போகுது. Nothing here. இங்க ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. I will sleep for some more time. கொஞ்ச நேரம் நான் தூங்கிக்கிறேன். Right? இல்லையா? That's a challenge. அது ஒரு சவால். You are not looking here. நாம் இங்கே இருக்கிறவைகளை பார்க்க கூடாது. You are looking there. மறுமையை பார்க்க வேண்டும். Look at the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். He said, "No, I am going to prepare a home for you." நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். When did he say that? இதை அவர் எப்பொழுது சொன்னார்? In few chapters he is going to die. இன்னும் சில அதிகாரங்களுக்குள்ளாக அவர் மரிக்க போகிறார். But what is he thinking? ஆனால் அவர் எதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறார்? I am preparing a home. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். I will go there. அங்கே நான் செல்வேன். And then I will come back. நான் மீண்டும் திரும்ப வருவேன். I am going to take you there. உங்களை என்னோடு கூட சேர்த்து கொண்டு போகிறேன். His thought is there. அவருடைய சிந்தனை எல்லாம் அங்க இருக்கிறது. What we will think? நாம் என்ன நினைப்போம்? Oh, tomorrow I am going to die. நாளைக்கு நான் சாக போறேன். Right? Tomorrow I don't have money for fees. நாளைக்கு எனக்கு ஃபீஸுக்கு காசு இல்ல. I don't have money for food. எனக்கு சாப்பாட்டுக்கு காசு இல்ல. This is what we are thinking. இப்படி தான் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். What he is thinking? ஆனால் அவர் எதை யோசித்துக் கொண்டிருக்கிறார்? He is going to die. அவர் மரிக்க போகிறார். That is the worst death in the whole history. உலக வரலாற்றிலேயே மிகவும் மோசமான மரணம் அதுதான். He is not thinking about that. அதை குறித்து அவர் யோசிக்கவில்லை. I am going to prepare a home. நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். I am going to come and take. நான் மீண்டும் வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்து கொண்டு போக போகிறேன். That should be our vision. அதுதான் நம்முடைய பார்வையாக இருக்க வேண்டும். Should look far. நாம் தூர பார்வை உடையவர்களாக இருக்க வேண்டும். Secondly, இரண்டாவதாக comparison. ஒப்பீடு. I like to do his ministry. எனக்கு அவருடைய வேலை ஊழியத்தை செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். God gave one talent for everyone. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். And when he gives, அவர் கொடுக்கும்போது according to your ability he is given it. உங்களுடைய திறமைக்கு தக்க அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். You are not going to give account about his pound, okay? அவருடைய தாளந்துக்காக நீங்க உட்கார்ந்து கணக்கு சொல்ல போறது இல்ல. What account they gave? What account did they give? அவர்கள் என்ன கணக்கு சொன்னார்கள்? What they received. தங்களுக்கு எது கிடைத்ததோ அதை குறித்து கணக்கு ஒப்புவித்தார்கள். That's what you also have to do. அதை தான் நீங்களும் செய்ய வேண்டும். So you don't need to compare with others. நீங்கள் மற்றவர்களோடு ஒப்பீடு செய்ய வேண்டாம். You be faithful in very little. கொஞ்சத்திலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். Discouragement. மூன்றாவதாக சோர்வுறச் செய்கின்ற விஷயம். What is faithfulness? உண்மையா இருத்தல் என்றால் என்ன? Without any recognition, without any reward, without anybody seeing you are doing, that is faithfulness. எந்த ஒரு பாராட்டும் இல்லாமலும் எந்த ஒரு பிரதிபலன் இல்லாமலும் எதிர்பாராமலும் யாரும் அதை காணாத போதிலும் நீங்கள் உங்களுடைய செயலிலே உண்மையாய் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உண்மையுள்ள தன்மை. That is what God is looking. அதைத்தான் தேவன் பார்க்கின்றார். Now did you understand the motive of the nobleman? இந்த பிரபுவினுடைய நோக்கத்தை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? He wants people to rule. அவர் ஜனங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். He is looking for that. அதைத்தான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். He is seeing if I give one what he will do for that. அதற்காக இவனுக்கு நான் ஒரு ராத்தலை கொடுத்தால் அவன் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறான் என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். Right? இல்லையா? You know what God is checking you? தேவன் உங்களிடத்தில் எதை தெரியுமா பார்த்து கொண்டிருக்கிறார்? Whether I can give any city for this person. இந்த நபருக்கு ஒரு பட்டணத்தை கொடுக்கலாமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். Right? கரெக்ட் தானே? Not the pound.
ராத்தல் என்ன கொடுக்கலாம் என்று பார்க்கவில்லை. That is not the aim. அதுவல்ல அவருடைய நோக்கம். If he is faithful in little, இவன் கொஞ்சத்திலே உண்மையா இருந்து விட்டால், yes, he can rule. இவன் ஆளுகை செய்ய முடியும். So what is your aim? உங்களுடைய நோக்கம் என்ன? Okay, now let us come to the another thing. இன்னொரு ஒரு விஷயத்துக்கு நாம் வரலாம். Is reward important? பிரதிபலன் முக்கியமா? You have heard many believers saying like this. அநேக விசுவாசிகள் இப்படியாக சொல்கிறதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். Brother, சகோதரனே, I don't want reward. எனக்கு இந்த பிரதிபலன்கள்லாம் வேண்டாம். Somewhere in this corner heaven, no, one small seat, that is enough for me. அந்த பரலோகத்துல அந்த மூலையில எனக்கு ஒரு சின்ன இடம் கிடைச்சா போதும். Right? சொல்றேன், கேட்டிருக்கீங்களா? Even you would have said it. நீங்களே சொல்லியிருப்பீங்க. Whose plan was the reward? பிரதிபலன் கொடுப்பது என்பது யாருடைய திட்டமாக இருந்தது? Whose plan? யாருடைய திட்டம்? You planned it? நீங்களா திட்டமிட்டீர்கள்? Okimpet Assembly gave 100 petitions. முக்கியமேட்டை சபை 100 விண்ணப்பங்களை கொடுத்தது. And then God agreed. அதுக்கப்புறம் கர்த்தர் ஓகே சரின்னு சொல்லிட்டாரு. Oh, I will give you reward. சரி, இனிமேல் இருந்து உங்களுக்கு நான் பிரதிபலன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. Was it like that? அப்படியா? This is his plan. அது அவருடைய திட்டம். If you say I don't want reward, எனக்கு பிரதிபலன் வேண்டாம் என்று நீங்கள் சொன்னால், what are you doing? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? What are you doing? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? Huh? அவருடைய திட்டத்தை நீங்கள் வந்து அவருடைய திட்டத்தை மறுக்கிறீர்கள். கீழ்ப்படிகிறதில்லை. அவருடைய திட்டத்துக்கு எதிராக நிற்கிறோம். You are insulting God. நீங்கள் ஆண்டவரை அவமானப்படுத்துகிறீர்கள். He is having a program, reward and all. அவருக்கு ஒரு தனி நிகழ்ச்சியை வைத்திருக்கிறார். பிரதிபலன் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பது அதிலே ஒரு அங்கம். And you are saying, ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள், I don't want reward. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். Never say that. அதை ஒருபோதும் சொல்லக்கூடாது. This is God's plan. இது தேவனுடைய திட்டம். And he is motivating us also. அதை நாம் செய்ய வேண்டும் என்று அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். In 1 Corinthians he said, no, your labor is not in vain. உங்களுடைய பிரயாசங்கள் விருதாவாக இருப்பதில்லை என்று அவர் 1 கொரிந்தியரிலே சொல்கிறார். Don't think you are just simply doing it. நீங்கள் ஏதோ செய்கிறீர்கள் என்று நினைக்க வேண்டாம். God is not a debtor to anyone. That verse is also there. தேவன் யாருக்கும் கடனாளி அல்ல என்ற வார்த்தையும் வேதவசனத்திலே வாசிக்கின்றோம். He is rewarding. அவர் பிரதிபலனை கொடுக்கிறார். This is his idea. அது அவருடைய திட்டம். You don't have any right to tell I don't want reward. Okay? எனக்கு பிரதிபலன் வேண்டாம் என்று சொல்வதற்கான எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. This is his plan. அது அவருடைய திட்டம். What is the rewards? என்னவெல்லாம் பிரதிபலன்கள் நமக்கு உண்டு? First thing, முதலாவது commendation. நமக்கு He commends us. அவர் நம்மை well done. அவர் நம்மை பாராட்டுகிறார். Right? He is appreciating. அவர் நம்மை பாராட்டுகிறார். Secondly, இரண்டாவதாக we are co-ruling with him. நாம் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்கிறோம். Thirdly, மூன்றாவதாக we have crowns. நமக்கு கிரீடங்கள் உள்ளன. Right? So all this God is rewarding. இவை எல்லாவற்றையும் தேவன் பிரதிபலன்களாக கொடுக்கிறார். In front of everyone he is going to appreciate you. எல்லாருக்கும் முன்பதாக அவர் உங்களை பாராட்ட போகிறார். And when you multiply, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ராத்தல் பெருகும் பொழுது, you are given one city to rule. ஒவ்வொரு பெருக்கத்திற்கும் ஒவ்வொரு பட்டணம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. And then அதற்கப்புறமாக he gives crowns. அதற்கப்புறமாக கிரீடங்களை கொடுக்கிறார். Now what is another thing that we see here is, நான் பார்க்கின்ற மற்றொரு விஷயம், what is the measurement that God has kept? ஆண்டவர் அளக்கின்ற அளவுமானி என்ன? What is that? அது என்ன? What is the measurement that he எந்த அளவின்படி அவர் இந்த மதிப்பீடுகளை செய்கின்றார்? Faithful. உண்மைத்தன்மை. Right? Can you think about anything else other than faithfulness? உண்மைத்தன்மை என்ற இந்த விஷயத்தை தாண்டி வேறு ஏதாயிலும் ஒரு விஷயத்தை ஒரு அளவுமானியாக உங்களால் சிந்திக்க முடிகிறதா? Think. யோசிச்சு பாருங்க. Preaching. பிரசங்கம் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. Will everybody accept it? எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? Will it be equal for all? அது எல்லாருக்கும் சமமான ஒரு அளவுமானியாக இருக்குமா? No. இருக்காது. Bringing people to Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக ஆதாயப்படுத்துறது. Everybody cannot do. எல்லாரும் அதை பண்ண முடியாது. Organizing. ஒழுங்கு செய்வது, கூட்டங்களை. Singing. பாடல் பாடுவது. We saw one singing. You have a very nice voice. I really enjoyed it. Right? But everybody sings. You cannot sing like that. எல்லாரும் அந்த மாதிரி பாட முடியாது. So singing is not a measurement. ஆகவே பாடல் பாடுகின்ற விஷயம் ஒரு அளவுமானியாக இருக்க முடியாது. Preaching cannot be. செய்தி கொடுப்பது ஒரு அளவுமானியாக இருக்க முடியாது. Serving. வேலை செய்தல், teaching, போதித்தல்,
Nothing can be a measure. எதுவுமே இந்த உண்மைத்தன்மை என்ற அந்த விஷயத்தை தாண்டி வேறொரு அளவுமானியாக வரவே முடியாது. Because faithfulness you can do in everything. ஏனென்றால் உண்மைத்தன்மை என்பதை எல்லா செயலிலும் நீங்கள் காட்ட முடியும். You cannot even add attendance to the church also. நீங்க சபைக்கு வருகிற விஷயத்தை கூட அளவுமானியாக கொண்டு வர முடியாது. Some people don't have legs, they cannot travel. சிலருக்கு கால்கள் சரியாக இல்லை, அவர்களால் பயணிக்கவே முடியாது. Some people become sick, they cannot come. சிலருக்கு வியாதியாக இருக்கிறார்கள், அவர்கள் வரவே முடியாது. So that cannot be a measurement. ஆகவே அது ஒரு அளவுமானியாக இருக்கவே முடியாது. But look at how God is doing it. ஆனால் கர்த்தர் அதை எப்படி செய்கிறார் என்று பாருங்கள். Many of you are working. உங்களில் பலர் வேலை செய்கிறீர்கள். I also have a business. எனக்குமே ஒரு தொழில் உண்டு. I have a lot of people working. எனக்கு ஏராளமான மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். You know what is the most difficult thing for us? எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடினமான விஷயம் என்ன தெரியுமா? How to measure the worker. இந்த தொழிலாளிகளை எப்படி நாம் அளப்பது? Very difficult. ரொம்ப கஷ்டம். Who is good? யார் நல்லவர்? We don't even know. நமக்கு தெரியவே தெரியாது. Because there will be one group. அங்க ஒரு கூட்டம் இருக்கும். Maybe one person is very good. ஒருத்தர் ரொம்ப நல்லவரா இருப்பாரு. But the person who says I am good will be the person who is not doing anything actually. ஆனால் அங்க நல்லவராக நான் சொல்ற நபர் தான் அங்க எந்த வேலையும் செய்யாதவரா இருப்பாரு. You cannot measure. யாரையுமே அளக்க முடியாது. You have CCTV camera, everything is there. CCTV கேமரா எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. But you don't know who is the best worker, how you can measure that work. ஆனா யார் அதுல சிறந்த தொழிலாளி, எப்படி அதை அளவெடுப்பது என்பதை நம்மால் தீர்மானிக்கவே முடியாது. Look at God's. ஆனால் கர்த்தருடைய காரியத்தை பாருங்கள். Brilliant idea. ரொம்ப அருமையான திட்டம். Faithfulness. உண்மைத்தன்மை. You can be faithful in preaching. போதிப்பதிலே பிரசங்கிப்பதிலே உண்மையா இருக்க முடியும். You can be faithful in serving. சேவை செய்வதிலே உண்மையா இருக்க முடியும். When you sing you can be faithful. பாடுவதிலே உண்மையா இருக்க முடியும். In everything that you do for God. நீங்கள் தேவனுக்காக செய்கின்ற எல்லா விஷயத்திலேயும் you can be faithful. நீங்கள் உண்மையா இருக்க முடியும். Common. அது பொதுவானது. Common measurement for everything. எல்லா விஷயத்திற்கும் ஒரு பொதுவான அளவுமானி. Be faithful. உண்மையா இருங்கள். That is God's measurement. அதுதான் தேவனுடைய அளவுமானி, மதிப்பீடு. That is God's great idea, right? அதுதான் தேவனுடைய பெரிய திட்டம் இல்லையா? And then he is measuring and he is giving reward. அப்படியாக அவர் அளந்துதான் அதற்கு ஏற்ற பலன்களை அவர் கொடுக்கிறார். This is also one more thing. இங்க இன்னொரு விஷயம் இருக்கிறது. Everybody can be faithful, right? எல்லாருமே உண்மையா இருக்க முடியும். No, nobody can say, brother, it is not possible. Nobody. யாருமே உண்மையா இருப்பது சாத்தியம் இல்லை என்று சொல்லவே முடியாது. You can say I cannot preach. எனக்கு பிரசங்கிக்க முடியல என்று சொல்லலாம். You can say I cannot sing very nice. எனக்கு நன்றாக பாட முடியாது என்பதை நீங்கள் சொல்ல முடியும். Nobody can say I cannot be faithful. எனக்கு உண்மையா இருக்க முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது. It is possible. அது சாத்தியம். It is possible for everyone. எல்லாருக்குமே அது சாத்தியம். And that is how God is going to measure. அப்படிதான் தேவன் உங்களை அளக்க போகிறார். Be faithful. உண்மையா இருங்கள். In very little. கொஞ்சத்திலும். One final thing I am going to tell and close now. ஒரு இறுதியான விஷயத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். Now what is the test of faithfulness? இந்த உண்மைத்தன்மையை எப்படி பரிசோதித்து பார்ப்பது? Let me tell you one thing. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். Suppose you do some ministry or something. நீங்க ஒரு ஊழியத்தை செய்றீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். You are in a WhatsApp group or some social media where 10 lakh people are there. நீங்கள் ஒரு 10 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயோ இல்ல ஏதோ ஒரு சோஷியல் மீடியாலயோ இருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்க. You post in that. அதுல நீங்க அதுல ஒரு போஸ்ட் பண்றீங்க. I went to this place, I did ministry. நான் இங்க போகிறேன், இந்த ஊழியத்தை செஞ்சேன். Not even one person likes it. அத ஒருத்தர் கூட அதல பிரியமா இல்ல. No like. யாருமே அத லைக் போடல. But God will say well done for you. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து நல்ல செய்தாய், நன்ற செயல் என்று சொல்வார். Which one you will take? இந்த ரெண்டுல நீங்க எதை நீங்க எடுத்துக்குவீங்க? 10 million like or well done, which one you want? தேவன் சொல்லுகிற நல்லது என்பதை எடுத்துக்கொள்வீர்களா அல்லது அதுல வரக்கூடிய 10 மில்லியன் லைக்ஸ் உங்களுக்கு எடுத்துக்குவீங்களா? Which one will make you happy? எது உங்களை சந்தோஷப்படுத்தும்? You tell me. நீங்க சொல்லுங்க. Very honest. Right? That is where we have to think how we have to do. அங்கதான் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். Nobody likes. யாருக்குமே பிடிப்பு இல்ல. No problem. பரவாயில்லை. Nobody saw. யாருமே பார்க்கவில்ல. Nobody knows what I am doing in the church. நான் செய்கிற இந்த சபையில செய்கிற விஷயம் யாருக்கும் தெரியவும் தெரியாது. No problem, brother. பரவாயில்லை சகோதரனே. No problem, sister. சகோதரியே பரவாயில்லை. God will say well done for you. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார் நல்லது. He is the one who is going to measure. அவர்தான் உங்களை அளக்க போகிறவர். Not the angels. தூதர்கள் அல்ல. Not your husband or your wife. உங்களுடைய கணவனோ மனைவியோ அல்ல. Your husband will not know what you did in your office faithfully. நீங்கள் உண்மையாய் உங்களுடைய அலுவலகத்திலே என்ன செய்தீர்கள் என்பதை உங்களுடைய கணவருக்கு தெரியாமல் இருக்கலாம்.
He may not know what you did in your home faithfully. நீங்கள் உண்மையாய் உங்களுடைய குடும்பத்திலே வீட்டிலே என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய கணவர் அறியாமல் இருக்கலாம். Your wife may not know. உங்களுடைய மனைவி அறியாமல் Your இருக்கலாம். elders will not know. உங்களுடைய மூப்பர்கள் அறியாமல் இருக்கலாம். Don't worry. கவலைப்படாதீர்கள். God knows. கர்த்தர் அறிவார். He is the one who is going to give. அவர்தான் உங்களுக்கு கொடுக்க போகிறவர். Be faithful. உண்மையாயிருங்கள். In very little. கொஞ்சத்திலே. And God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். This is possible for everyone. இது ஒவ்வொருவருக்கும் சாத்தியமான ஒரு விஷயம். What a great lesson we have. என்ன ஒரு பெரிய பாடம் நாம் கற்றுக்கொண்டோம். For 1 pound, ஒரு ராத்தலுக்கு it can keep you occupied till he comes. அவர் வரும் வரைக்கும் அது உங்களை அலுவலிலே வைத்திருக்கும். Be occupied. அலுவலாயிருங்கள். Now what does it mean to be occupied till he comes? அவர் வரும் வரைக்கும் நீங்கள் அதிலே அலுவலாய் இருத்தல் என்றால் என்ன அர்த்தம்? That means you are daily being occupied. தினசரி தினந்தோறும் அதிலே நீங்கள் ஈடுபட்டு இருக்க வேண்டும். He may come today. இன்றைக்கு வரலாம். So what you will do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? Be occupied today. அந்த விஷயத்தில் இன்னைக்கு அந்த கர்த்தர் கொடுத்த ராத்திரியிலே நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்க வேண்டும். If it does not come today, இன்னைக்கு அவர் வரலன்னா tomorrow he may come. நாளைக்கு அவர் வரலாம். So what you will do? அப்ப என்ன செய்யணும் நீங்க? Tomorrow also you are occupied. நாளைக்கும் அவர் கொடுத்த ராத்திரில பிஸியா இருக்கணும். If he does not come tomorrow, நாளைக்கு வரலன்னா he may come the next day. அதுக்கு அடுத்த நாள் வரக்கூடும். So what is your attitude? ஆக உங்களுடைய நோக்கம் என்ன? மனப்பாங்கு என்ன? Every day I'll be occupied. ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுத்த ராத்திரியிலே நான் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். That is faithfulness. அதுதான் உண்மைத்தன்மை. So may God help you to be faithful. ஆண்டவர் தாமே நீங்கள் அனைவரும் உண்மையா இருப்பதற்கு உங்களை உதவி செய்வாராக. There are many challenges that is there. அதில் ஏராளமான சவால்கள் உள்ளன. But don't worry about it. ஆனால் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். The rewards are too huge. பிரதிபலன்கள் மிக மிக பெரியவை. For a pound of increase you are given cities to. ஒரு ராத்தலினுடைய பெருக்கத்திற்கே தேவன் பட்டணத்தையே கொடுக்கிறார். This reward is his idea. இந்த பிரதிபலன் என்பது அவருடைய திட்டம். So may God help us to be faithful in very little. ஆண்டவர் தாமே நாம் கொஞ்சத்திலும் உண்மையா இருப்பதற்கு உதவி செய்வாராக. And even in the personal evangelism that we study, நாம் படித்த அந்த தனிநபர் ஊழியத்திலேயும் let us be faithful. நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். Be a testimony for everyone. எல்லாருக்கும் ஒரு சாட்சியா இருப்போம். And then our gospel will be powerful. அப்பொழுதுதான் நம்முடைய சுவிசேஷம் வல்லமையுள்ளதா இருக்கும். May God's name be glorified. தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக.